வெல்கம் பேக் டு கிச்சோ கார்டனிங் அண்ட் குக்கிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சாட்டர்டே லீவ் தான். ஸோ காலையிலேயே ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரூ காஃபி போட்டு குடிச்சிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்காக பிரியாணி பண்ணுறதுக்கான சிக்கனில் எப்போவுமே நம்ம பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் பிரியாணி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவோம். ஸோ சிக்கனில் கொஞ்சமாக வத்தல், உப்பு, அப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே. அப்புறம் புதினாவும் மல்லி இலையும் அரைச்சிட்டு அதில் பட்டை, கிராம்பு, அது கூடயே இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அது கூடவே சோம்பும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். தயிர், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்லேருந்து கொஞ்சமாக இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 45 மினிட்ஸ்க்கு அது நல்லாவே இதாகணும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக நெய், தேங்காய் எதாவது சேர்த்துட்டு சோம்பு, 2 முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, அதெல்லாம் ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடணும். எடுத்துகிட்டு அது கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடணும். பிரியாணிக்கு டேஸ்ட்டே நல்லா குக் பண்ணணும். அதுதான். அது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அப்புறமா ஒரு பிரியாணி மசாலா, நடராஜ் பிரியாணி மசாலா சொல்லிட்டு இங்கே கிடைக்கும் அது. அப்புறம் கொஞ்சமாக நம்ம வத்தல் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா சிக்கன் பாயில் பண்ணும்போதே நம்ம அதில் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாயில் பண்ண சிக்கனையும் உள்ளே போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம 2.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தோம். அப்போ 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். சிக்கன் வேக வச்ச தண்ணியையும் அதோட நம்ம சேர்த்துக்கணும். அதை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்ம வீட்டு அரிசி, பொன்னி அரிசியில் தான் பிரியாணி பண்ணுறோம். நமக்கு இந்த பிரியாணி அரிசியில் பண்ணுறது பிடிக்கல. ஸோ வீட்டு அரிசியிலே நம்ம குக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் பொன்னி அரிசியில். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் போட்டுடலாம், விசில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கனும் பொரிச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா மேரினேட் பண்ணியிருந்ததுனால மசாலாலாம் உள்ள வரைக்குமே இறங்கியிருந்தது. பிரியாணியுமே சூப்பராக இருந்தது. குழையாமல் பர்ஃபெக்டாக வந்திருந்தது. சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிரியாணி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லன்னா எப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தேன். லாஸ்ட்டில் எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாக. ஆனாலும் என்ன பண்ணது, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.